அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 15/6/2024 ஆனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. நவமி திதி பின்னிரவு 2:33 வரை, பின்பு வளர்பிறை தசமி. உத்திர நட்சத்திரம் காலை 8:14 வரை, பின்பு அஸ்த நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம், கரி நாள். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது, பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் குரு, மிதுன ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னி ராசியில் சந்திரன், கேது, கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 3இல் சூரியன் சஞ்சரிப்பதும், 6ஆம் வீட்டில் சந்திரனவர் சஞ்சாரம் செய்வதும் அற்புதமான அமைப்பாகும். சகல விதத்திலும் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி சாதகமான பலன்களை பெறுவீர்கள். பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ராசியாதிபதி சுக்கிரன், புதன் சேர்க்கை பெற்று 2ஆம் வீட்டில் சாதகமாக சஞ்சரிப்பதும், லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். குடும்ப ஒற்றுமை மிக மிக நன்றாக இருக்கும். பண வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில கௌரவமான நிலை ஏற்படும். பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது குறிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து ஒரு சில அனுகூலமான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், 4ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். சனியானவர் உங்கள் ராசிக்கு 9இலும் செவ்வாய் லாபஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. ஆனால் இருப்பதை அனுபவிக்கத்தான் இடையூறுகள் ஏற்படும்.
தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் உடன் இருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் சந்திரன் சாதகமாக அமையப்பெற்று 11ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு பக்குவத்தோடு நிதானத்தோடு பேசுவது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி சூரியன் சுக்கிரன் புதன் சேர்க்கப்பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை திருப்திகரமாக அமைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. 7இல் சனி இருப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது என்றாலும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 10ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு அனுகூலமும் உயர்வும் உங்களுக்கு உண்டு. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் சற்று விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இந்த நாளில் அடைவதற்கு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் குருவும் 7இல் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. குறிப்பாக இன்றைய நாளில் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரனானவர் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலையானது இருக்கும். கடந்த 1 மாத காலமாக 8இல் சஞ்சரித்த சூரியன் இன்று முதல் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால்
உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட ஓரளவுக்கு குறையும் என்றாலும் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சற்று கவனத்தோடு இருப்பது, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் லாபஸ்தானத்தில் தினக்கோடு என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரனானவர் கேது சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதாலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான சூழ்நிலை இருக்கும். உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு அதிகாரியா வரக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மீது இருந்த வீண் பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் எதிலும் மன நிம்மதியுடன் மன தைரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் உங்கள் ராசிக்கு குறிப்பாக ஒரு சாதகமான ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நல்ல முன்னேற்றமும் நல்ல வளர்ச்சியும் நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக நீங்கள் இன்றைய நாளில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் சந்திரனானவர் சாதகமாக அமைய பெற்று சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடைவீர்கள். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து குறிப்பாக கடந்த கால பிரச்சனைகள் சற்று குறையும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது ஒரு வளமான பலனை தரும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் குருவும் ருண ரோகஸ்தானமான 6இல் சூரியனும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் சந்திரனானவர் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கடந்த 2 நாட்களாக இருந்த மன குழப்பங்கள் எல்லாம் விலகி மன நிம்மதி ஏற்படும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்.
நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்த அவப்பெயர்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து குறிப்பாக பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இருப்பதால் எதிரும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக மிக நல்லது. பொதுவாக இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி, 4ல் குரு சஞ்சரிப்பதும், அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். குறிப்பாக 2ல் ராகு இருப்பதால் நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கிறது. குறிப்பாக தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பண வரவில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதால் எந்த ஒரு காரியத்திலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ல் சந்திரன், 4ல் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பாகும். உங்கள் ராசிக்கு 2ல் செவ்வாய், 4ல் சூரியன் சஞ்சரிப்பதால் பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்றதாலும் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்படுவதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கலாம். உங்கள் ராசிக்கு 2ல் செவ்வாய், 4ல் சூரியன் சஞ்சரிப்பதால் பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்ற காரணத்தினால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்து நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக ஒரு சிலருக்கு வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பொதுவாக வெளிநபர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பதன் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடைய முடியும். குறிப்பாக பெண்கள் வழியில் உங்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல்ல ஒவ்வொரு கிரகத்தால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை பற்றி உங்களிடம் தெல்ல தெளிவாக பேசி வரக்கூடிய நான் இன்றைய நாளில் உங்களிடம் சனி பகவானை பற்றி ஒரு சில தகவல்கள் கூற உள்ளேன். நவ கிரகங்கள்ல சனி பகவான் ஆயுள் காரகன் ஆவார், ஆரோக்கிய காரகன் ஆவார். அடுத்து நல்ல ஒரு திடகாத்தமான உடலுக்கு காரகன் சனி பகவான் தான் மிக மிக முக்கிய கிரகமாகும். எந்த ஒரு ஜாதகத்துல சனி நல்ல பலமான இடத்துல இருக்கோ அவங்களுக்கு நல்ல நீண்ட ஆயுள் கொடுக்கும், நல்ல ஆரோக்கியம் உண்டாகும், ஒரு திடகாத்தமான உடல் அமைப்பு கொடுக்கும். அடுத்து சனி ஒரு ஜாதகத்துல ஒரு திடகாத்தமான உடலுக்கும்
எலும்பு மண்டலத்துக்கும் காரகன் ஆவார். எலும்புக்கு காரகன் சனிதான். பற்களுக்கு காரகன் சனிதான். ஒரு ஜாதகத்துல எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் ஊனம், உஷ்ண நோய்கள், மந்த நிலை, சோர்வு, விபத்து, காக்காய் வலிப்பு, விபத்தால் உடல் ஊனம், இயற்கை சீற்றத்தால் உடல் உபாதைகள், கால் பாதங்கள், அடுத்து எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்ற அனைத்துக்கும் சனி பகவான் தான் காரகன் ஆவார். எந்த ஒரு ஜாதகத்தில் சனி நல்ல பலமா இருக்கோ அவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்குங்க. ஒரு ஜாதகத்துல சனி பகவான் 2ஆம் வீட்டுல பலகீனமாக இருந்தாலோ, 2ஆம் அதிபதி பலகீனமா இருந்து சனியும் பலகீனமா இருந்தால் அவங்களுக்கு பற்கல்ல பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகிறது. அடுத்து எந்த ஒரு ஜாதகத்துல 12ஆம் வீட்டுல சனி பலகீனமா இருக்குதோ, 12ஆம் வீட்டுல சனி பகவான் பலகீனமாக இருந்து பாவகிரக தொடர்போடு இருந்தால் அவங்களுக்கு கால்ல ஊனம் ஏற்படுறது, கால் பாதத்துல பிரச்சனை, கால் விரல்ல பிரச்சனை, நடக்க முடியாத நிலைகள், தேவையில்லாத நெருக்கடிகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது. அதிலும் குறிப்பாக ஒரு ஜாதகத்துல சனியானவர் 11, 12 ஆகிய ஸ்தானங்கள்ல பலகீனமாக இருந்தால் அவங்களுக்கு முழங்காலுக்கு கீழே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு நடப்பதில பிரச்சனைகள், நடபாததில பிரச்சனைகள், உடல் ஊனம்லாம் ஏற்படுது. ஒரு ஜாதகத்துல சனி பகவான் குரு போன்ற சுபகிரக பார்வையோடு இருந்துட்டா நல்ல ஒரு ஆரோக்கியம் உண்டாகுங்க. அதுவே சனி பகவான் செவ்வாய் சேர்க்கை பெற்றிருப்பது அவள் நல்லதுன்னு சொல்ல முடியாது. சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தாலும், சனிக்கு செவ்வாய் திரிகோணத்தில் இருந்தாலும் சனியை செவ்வாய் பார்ப்பதும் நல்ல அமைப்பு இல்லை. சனியை செவ்வாய் 7ஆம் வீட்டில இருந்து பார்த்தாலும் சரி, சனிக்கு 10ல் செவ்வாய் இருந்து சனி செவ்வாய் ஒருத்தர் சனி தனது 10வது பார்வையை செவ்வாயை பார்க்கும், செவ்வாய் தனது 4வது பார்வையாக சனியை பார்க்கும். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கும் பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விபத்தை சந்திக்கக்கூடிய ஜாதகம்னு சொல்லலாம். பொதுவா அந்த மாதிரி அமைப்பு கொண்டவங்களுக்கு சனி திசையில செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசையில சனி புத்தி நடந்தால் ஏதாவது ஒரு பெரிய விபத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். அது போல சனி ராகு சேர்க்கையும் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. எதிர்பாராத விபத்துகளை சந்திக்கக்கூடிய ஜாதகம் சனி ராகு சேர்க்கைன்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல சனி ராகு சேர்க்கை பெற்று 6, 8 இருந்தாலும் சனி ராகு செவ்வாய் போன்ற கிரகங்கள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்போடு 6, 8ஆம் வீட்டுல இருந்தாலும் அவங்க வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது, ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்துங்க ஒரு ஜாதகத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறது அவ்வளவு நல்லதுன்னு சொல்ல முடியாது. சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5வது கட்டத்திலிருந்து 9வது கட்டத்துக்குள்ள சனி இருந்தால் அது வக்ரன்னு சொல்லுவோம். அதிலும் குறிப்பாக 6, 7, 8 இருந்து சனி வக்ரமா இருந்தால் உடல் பலகீனம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவங்களுக்கு பொதுவா சூரியனுக்கு 5ல சனி இருந்தாலோ, சூரியனுக்கு 9ல சனி இருந்தாலோ ரொம்ப பலகீனம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது சூரியனுக்கு 5ல சனி இருக்கும் போது வக்ரம் முடிகிற நேரம் சொல்லுவோம். அதே மாதிரி சூரியனுக்கு 9ல சனி இருக்கும் போது வக்ரம் ஆரம்பிக்கிற நேரம் சொல்லுவோம். ஆனா எந்த ஒரு ஜாதகத்துல சூரியனுக்கு 6, 7, 8 சனி இருக்குதோ அவங்களுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படுது. சூரியனுக்கு 6, 7, 8 சனி இருக்குதோ அவங்களுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படுது. அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஜாதக ரீதியாக ஒரு பலகீனமான உடல் அமைப்பு, ஒரு சிலர் ஒல்லியா இருக்கிறது, எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு பிடிக்காத நிலையெல்லாம் கூட ஏற்படுது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல சனி கேது சேர்க்கை பெற்றிருப்பது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாதுங்க. சனி கேது ரொம்ப நெருக்கமா ஒரு 2 டிகிரி 3 டிகிரியில் இருக்கிறது, சனிக்கு முன்னாடி கேது இருக்கிறதுலாம் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில ஒருத்தருக்கு கேது ரிசியே வந்தால் அவங்களுக்கு கண்டங்கள்லாம் ஏற்படுறது, உடல் உபாதைகள் ஏற்படுறது, அனுகூலமற்ற பலன்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். எந்த ஒரு ஜாதகத்துல சனி ஒரு நல்ல ஸ்தானத்துல இருந்து ஒரு நல்ல கிரக சேர்க்கையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்புகள்லாம் உண்டாகும். ஒரு ஜாதகத்துல சனி குரு, புதன், சுக்கிரன் போன்ற சேர்க்கையோடு இருக்கிறது, சூரியன் சேர்க்கை பெற்றாலும் சரி பெருசா பாதிப்பு கிடையாது. ஆனா சனி செவ்வாய் சேர்க்கைப்படுறது, ராகு சேர்க்கைப்படுறது, அடுத்து கேது சேர்க்கைப்படுறதுலாம் அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது.
அப்படிப்பட்ட நிலை கொண்டவங்க கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கவனமா நிதானமாக இருக்க வேண்டிய நேராக இருப்பாங்க. பொதுவா சனி பாவகிரக சேர்க்கை பெற்றவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைனா கூட பார்த்தீங்க என்றால் உடனே அவங்கள தாக்கிடும். கொரோனா காலத்துல அதிகமா பாதிக்கப்பட்ட நேயர்கள் நிறைய ஜாதகத்தை பார்க்கின்ற போது அவங்களுக்கு சனி வக்கரமா இருந்திருக்குது, சனி பலகீனமா இருந்திருக்குது. என்ன கிரகத்தால் சனி பாதிக்கப்பட்டிருந்தாரோ அந்த கிரக தொடர்புடைய தசாபுத்தி தான் அவங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த கொரோனா காலத்து நேரத்துல ஏற்பட்டு நடந்துச்சு. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான ஜாதகத்துல பார்த்தீங்கன்றால் சனி வக்ரகதியில் இருந்தார். சனி வக்ரகதியில் இருக்கிறவங்க, சனி பலகீனமா இருக்கிறவங்களுக்கு தான் பெரும்பாலும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்து, நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல கம்மியா இருந்து, அதன் காரணமாக ஒரு சின்ன பாதிப்பு என்றாலும் உடனடியா அவங்களுடைய உடம்புல ஏதாவது ஒரு பாதிப்பு நோய் ஏற்பட்டு அதன் காரணமாக ஒரு பலகீனமான ஒரு நிலையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாச்சு. நேயர்களே, சனியை பற்றி நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கேன். சனி பலகீனமா இருந்து அது தொடர்புடைய தசாபுத்தி நடைபெறுவங்க ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கிறது, ரொம்ப உடலை வருத்திக்காம, ரொம்ப ஒர்க் பண்ணிக்காம லிமிட்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு அவங்களால முடிகிற ஒர்க்கை மட்டும் செஞ்சுக்கிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. சனியால் பாதிக்கப்பட்டவங்க ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடுலாம் மேற்கொள்றதன் மூலமாக நல்ல ஒரு ஆரோக்கியத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலன் பற்றியும் சனியும் உடல் நலமும் பற்றியும் பேசினேன். மீண்டும் நாளை காலை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.